ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அனைவரும் வாங்க, ஸ்டாலின் வேண்டுகோள். நாகையில் நடந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று 82 கோடியே 99 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 206 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் பல்வேறு துறைகள் சார்பில் 38,956 பேருக்கு 200 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க, நம்முடைய குரலை நசுக்கிற ஆபத்தா தொகுதி மறுசீரமைப்பு வரப்போகுது. அதனாலதான் முன்னெச்சரிக்கையோட, அந்த உணர்வோட அதற்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறோம். நாளை மறுநாள் இது சம்பந்தமா தமிழ்நாட்டோட உணர்வை ஒற்றுமையா ஒருமித்த குரல் எழுப்ப வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கேன். எல்லா பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் முறையா அழைப்பு அனுப்பியிருக்கிறோம். பலரும் கலந்துக்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு சிலர் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த மேடையில நின்று, மக்கள் முன்னாடி நின்று உங்க எல்லாருக்கும் நான் மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன். தயவு செய்து அரசியல் வேறுபாடுகளை ஓரமாக வையுங்க. இது தமிழ்நாட்டுடைய உரிமை பிரச்சனை. சுயநலத்துக்காக நம்முடைய சந்ததிகளை அடகு வச்சிடாதீங்க. உங்க முடிவை மனசாட்சியோட மறுபரிசீலனை செய்யுங்க. நல்ல முடிவு எடுங்க. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வாங்க. எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி பாதையில் மகிழ்ச்சியான, மலர்ச்சியான, வளர்ச்சியான தமிழ்நாட்டை உருவாக்குவோம். இந்தியாவின் முதன்மை மாநிலமாக வெற்றி நடை போடுவோம். அதற்கு எந்த இடம் இருந்தாலும், யார் தடை போட்டாலும் அதை வென்று இந்த தமிழ்நாட்டை மக்களான உங்க துணையோட இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காப்பாற்றுவான். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம். கமிஷன் வாங்கத்தான் கடனை வாங்குறீங்களா? வாங்கிய கடனில் உங்கள் கமிஷன் எவ்வளவு? 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், அதிமுக அரசு கமிஷன் அடித்தே 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக மாற்றிவிட்டது என்றார். ஊழல் செய்யறதுக்காகவே தலைமைச் செயலகத்துக்கு வந்தவங்க, பினாமி கம்பெனிகளை வச்சு கொள்ளையடிச்சவங்க, கமிஷன் அடிச்ச 5 லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இன்று தமிழகத்தின் மொத்த கடன் 9.5 லட்சம் கோடி ரூபாய். அப்படியானால் நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார். அவருக்கு தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்தார். 2014இல் நாட்டின் கடன் 55.87 லட்சம் கோடி, 2025இல் மொத்தம் 181.74 லட்சம் கோடி ரூபாய். அப்படியானால் நீங்கள் எல்லாம் கூடி அடித்த கமிஷன் எவ்வளவு என கேட்டார். அதற்கு அண்ணாமலை பதிலளித்துள்ளார். எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல நூறு பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த பின் சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் 1 கடன்கார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறது திமுக. தமிழக நிதி அமைச்சருக்கு ஒரு மாநிலத்தை மற்றொரு மாநிலத்துடன் ஒப்பிட வேண்டும் என்பது கூட தெரியாதது நகைப்பை ஏற்படுத்துகிறது. 2004-2014 வரையிலான 10 ஆண்டு காங்கிரஸ் கூட்டணி அரசில் அங்கம் வகித்து ஊழலை தவிர வேறொன்றும் செய்யாமல் நாட்டை தேக்க நிலையில் வைத்திருந்த திமுக கடந்த 2014-24 வரை 10 ஆண்டுகளில் நாட்டின் உட்கட்டமைப்பு எவ்வளவு மேம்பட்டு இருக்கிறது என்பதை அறியாமல் இருப்பது ஆச்சரியம். தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், சென்னை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட விமான நிலையங்கள், அம்ரித் பாரத் திட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்கள், மெட்ரோ திட்டங்கள் என தமிழக முதல்வரும் அமைச்சர்களும் பயன்படுத்தும் போக்குவரத்து தொடங்கி தமிழகத்தில் உங்கள் கண்முன்னே மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு எத்தனை? நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு கடன் பெற்றுள்ளது. நீங்கள் வாங்கிய கடன் எதற்காக? உங்கள் கட்சி தலைவர் அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கேட்ட அதே கேள்வியை தான் தற்போது நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். வாங்கிய கடனில் உங்கள் கமிஷன் எவ்வளவு, அல்லது கமிஷன் வாங்கத்தான் கடனை வாங்குகிறீர்களா என அண்ணாமலை கேட்டுள்ளார். திமுக கூட்டணியில் கருத்து முரண், திருமாவளவன் உடைத்த உண்மை. திமுக கூட்டணியில் கருத்து முரண் இருப்பது உண்மைதான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மத நல்லிணக்க பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக தென் மாவட்டங்களை சார்ந்த ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து முன்முயற்சி எடுத்திருக்கிற சூழலில் மார்ச் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள அந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு மதுரை மாநகராட்சி மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சமூக நல்லிணக்கத்திற்கான பேரணி தான் இது மத உணர்வுகளை தூண்டுவதற்கோ சீண்டுவதற்கோ நடத்தப்படுகிற பேரணி அல்ல. எந்த மதங்களுக்கும் எதிரானதல்ல. அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் பங்கேற்கக்கூடிய சமூக நல்லிணக்க பேரணி பொதுக்கூட்டம். எனவே மதுரை மாநகர காவல் ஆணையர் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். சார், கொள்கை கூட்டணி சொல்லிட்டு முதலமைச்சர் மட்டும்தான் சொல்றாரு. கூட்டணியில இருக்கிறவங்க யாருமே சொல்றது கிடையாது. கள்ளச்சாராயம் அப்புறம் வேங்கைகள் விவகாரத்துல திருமாவளவன் கூட்டணி இருக்கிறதுனாலே கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் அமைச்சர் செல்வராஜ் முதலமைச்சர் செல்வராஜ் சொல்லியிருக்காரு. சார், நீங்க எப்படி திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை. கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதுதான் அவர்களுக்கு உள்ள சிக்கல். ஆகவே இல்லாதது கொள்ளாததுகளை இட்டுக்கட்டி பேசுகிறார்கள். மற்றபடி அதில் எதுவும் சொல்வதற்கில்லை. நீங்களே சொல்றீங்க, உங்களோட கருத்தை வெளிப்படையாகவும் பிரச்சனை இல்லாமல் தெரிவிக்கிறதுக்கான அந்த கூட்டணியில சூழல் இருக்கா? இப்ப வெளிப்படையாவே நாங்க போராட்டங்கள் நடத்துறோம். வேங்கவேல் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்திருக்கிறோம். பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். அதெல்லாம் கூட்டணியில் இருந்து கொண்டேதான் போராடுகிறோம். கோரிக்கைகளை வெளிப்படையாக தான் பேசுறோம். முதல்வரை சந்திச்சு முறையிடுகிறோம். எல்லாமே வெளிப்படையாக தான் நடக்குது. எதுவுமே வெளிப்படையா கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை புகழ்ந்துதான் பேசுறாங்க. அவர் வீரியமானவர், போல்டா சொல்லக்கூடியவர். அவர் ஏன் இவ்வளவு காமா இருக்காருன்னு தெரியல. அவருக்கு அந்த நெருக்கடி இருக்கிறதுனாலதான் இருக்காரு. ஒரு நெருக்கடியும் இல்லை. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது. ஆகவே அந்த அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். எந்த விதத்திலும் பலவீனப்படவில்லை. தமிழர் உரிமை பற்றி பேச ஸ்டாலினுக்கு தகுதியில்லை. சீமான் தாக்கு. தாய்மொழி ஆட்சி மொழி, ஆங்கிலம் பயன்மொழி. விரும்பினால் எந்த மொழியையும் கற்கலாம். கட்டாயமாக படிக்க வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். தமிழோட உரிமை, தமிழரோட உரிமைன்னு பேசுறதுக்கு முதல்வருக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன நேர்மை இருக்குது? இல்லை அவங்க அவங்க அப்பா ஐயா கருணாநிதிக்கு தான் என்ன தகுதி உரிமை இருந்தது? இந்த நிலத்தில் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை பறிகொடுத்தது இவர்கள் தான் பல ஆண்டுகள் அங்கே அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வருவோம்னு அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான செயல் திட்டம் முன்னகர்வு ஏதாவது இருந்தது உண்டா? இதை பேச திமுகவுக்கு என்ன இருக்குது? தமிழ் பாதுகாப்பு, தமிழ் மீட்சி, அப்படி ஏதாவது தமிழர் உரிமை பாதுகாப்பு, தமிழர் உரிமை மீட்பு ஏதாவது வெறும் வார்த்தையா? இது ஒன்று தான் தமிழர் உரிமை. எதை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்கள், எதை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க? கல்வியா, மருத்துவமா, இல்லை வரியா, இல்லை எந்த இடத்துல உரிமை இருக்குது? மீன் பிடிக்கிற உரிமையா? இன்னைக்கு வரைக்கும் ராமேஸ்வரத்தில் போராடிட்டு இருக்கிறானே, எந்த உரிமை இருக்குது? நதிநீர் உரிமையா? எந்த உரிமை சொல்லுங்க தம்பி, என்ன உரிமை இங்கே இருக்குது? நீங்களே சும்மா தேர்தல் வரும்போது தமிழ் அழியக்கூடாது, தமிழர் உரிமை, அதெல்லாம் ஒரு வெற்று வார்த்தை. நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்களா? இதை பற்றி புதுசாக பேசுகிறீங்க. காங்கிரஸ் கட்சி, நீங்கள் கூட தூக்கி சுமக்கிற அந்த காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கொள்கை, மொழிக் கொள்கை என்ன? அப்புறம் இது கூட வச்சுருக்கீங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மொழிக் கொள்கையில் உங்களுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட நிற்குமா? மொழிகளின் அவசியம் தேவைங்கிறத நம்ம யாரும் உணராமல் இல்லை. தேவை கருதி கற்றுக்கொள்ளலாம். நம்ம ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுக்கணும். எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. இதுதான் கோட்பாடாக இருக்கணும். உலகத்தின் எந்த ஒரு இனத்திற்கும் அவனுடைய தாய்மொழி ஆட்சி மொழி, கொள்கை மொழி. மற்ற தொடர்புக்கு ஒரு பயன்பாட்டு மொழி. நமக்கு பலமுறை சொல்லிட்டேன், இங்கே கெடு வாய்ப்பாக வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டதுனால ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியாக வந்துடுச்சு. அதை பயன்பாட்டு மொழியாக வச்சுக்கிறோம். அதை நாங்கள் தமிழ் தேசியர்கள் நாங்கள் கொள்கை மொழியாக ஏற்கலை, ஒரு பயன்பாட்டு மொழியாக வச்சுக்கிறோம். விரும்பினால் எம்மொழியும் கற்போம்ங்கிறது கொள்கை நிலைப்பாடு. அதில் ஏன் நான் இந்த ஸ்பானிஷ் கற்றுக்கூடாது, ஃப்ரெஞ்சு கற்றுக்கூடாது, அல்லது வங்காளம் கற்றுக்கூடாது, மராட்டியம் கற்றுக்கூடாது, ஹிந்தி கற்றுக்கூடாது, சமஸ்கிருதம் கற்றுக்கூடாது, தெலுங்கு கற்றுக்கூடாது, எது வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் கட்டாயமாக இதை படித்தே தீரணுங்கிறத எப்படி ஏற்கிறது? அது ஏற்புடையதல்ல, அது சரியானதும் அல்ல.
அது இறையாண்மையை, தேசிய ஒருமைப்பாடை போற்றுகிற ஒரு நாட்டிற்கு அது சரியாக வராது. கேப்டன் ரோஹித் குண்டு காங்கிரஸ் நிர்வாகி கமெண்ட். துபாயில் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டிகள் நடந்து வருகின்றன. நேற்றைய கடைசி லீக் போட்டியில் நியூசிலாந்தை இந்தியா வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. இந்த ஆட்டத்தில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா 15 ரன்கள் மட்டும் அடித்து ஆட்டமிழந்தார். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஷாமா முகமது கேப்டன் ரோஹித்தை விமர்சித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்தார். ஸ்போர்ட்ஸ்மேனாக பார்த்தால் ரோஹித் அதிக எடை கொண்டவராக இருக்கிறார். அவர் எடையை குறைக்க வேண்டும். இந்தியா இதுவரை பார்த்த கேப்டன்களில் இவர்தான் மிகவும் ஈர்க்கப்படாதவராக இருக்கிறார் என ஷாமா முகமது கூறினார். அதற்கு கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஷாமா முகமதுவின் கருத்து கட்சியின் கருத்து இல்லை என்று காங்கிரஸ் தெரிவித்தது. இச்சூழலில் ரோஹித் சர்மா பற்றி பதிவிட்ட கருத்தை ஷாமா முகமது நீக்கிவிட்டார். இது லிஸ்ட்லேயே இல்லையே. மகளிர் உதவிக்குழு கடனை அடைக்க ட்ரெயின் பறிப்பில் இறங்கிய பெண்கள். கோவை பீளமேடு எல்லை தோட்டத்தைச் சேர்ந்தவர் கீதா ரமணி, வயது 56. சில நாட்களுக்கு முன் வீட்டின் அருகே வளர்ப்பு நாயுடன் வாக்கிங் சென்றார். அப்போது அந்த வழியாக 2 பெண்கள் 2 வீலரில் வந்தனர். கீதா ரமணியை நிறுத்தி அட்ரஸ் கேட்பது போல நடித்துள்ளனர். அப்போது உங்கள் கழுத்தில் எறும்பு இருக்கு என தட்டிவிடுவது போல கீதா ரமணி அருகில் வந்த பெண் அவரது கழுத்தில் இருந்த 4.5 பவுண்ட் தங்க செயினை பறித்தார். கீதா ரமணி அலறல் சத்தம் கேட்டு கணவர், மகன் ஓடி வந்து தப்ப முயன்ற 2 பெண்களையும் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். செயின் பறிப்பில் ஈடுபட்டது திருப்பூரைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி, அபிராமி என விசாரணையில் தெரியவந்தது. இருவரும் சுய உதவி குழுக்கள் மூலமாக லட்சக்கணக்கில் கடன் வாங்கியுள்ளனர். கடன்களுக்கான தொகையை திருப்பி செலுத்த முடியாமல் தவித்து வந்துள்ளனர். கடன் தொகையை திருப்பிச் செலுத்த திட்டமிட்டு செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு துடியலூர் அருகே ஒரு பெண்ணிடம் இந்த கும்பல் 5 சவரன் நகையை பறித்துள்ளது. காந்தி மாநகர் பகுதியில் மற்றொரு பெண்ணின் முகத்தில் மிளகாய் பொடி தூவிவிட்டு செயின் பறிக்க முயற்சி செய்ததும் தெரியவந்துள்ளது. கடனை கட்ட பெண்களே செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் கோவையில் பரபரப்பை உண்டாக்கியது. 5 ஆஸ்கர் விருதுகளை அள்ளி குவித்த அனோரா இயக்குனருக்கு 4 விருதுகள். 2025ஆம் ஆண்டுக்கான 97வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கோலாகலமாக நடந்தது. இதில் அனோரா என்ற படம் சிறந்த சினிமா, திரைக்கதை, இயக்கம், படத்தொகுப்பு மற்றும் சிறந்த நடிகை என 5 விருதுகளை வென்று அசத்தியுள்ளது. படத்தின் இயக்குனர் சீன் பேக்கருக்கு 4 ஆஸ்கர் விருதுகள் கிடைத்திருக்கிறது. சிறந்த சினிமா, திரைக்கதை, படத்தொகுப்பு, இயக்கம் ஆகிய 4 பிரிவுகளில் இயக்குனர் சீன் பேக்கர் ஆஸ்கர் விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். அந்த 4 விருதுகளை வென்றதன் மூலம் ஒரே படத்துக்காக பரிந்துரைத்த அத்தனை விருதுகளையும் பெற்ற முதல் நபர் என்ற வரலாற்று சாதனையை சீன் பேக்கர் பெற்றார். இதனால் சீன் பேக்கர் மற்றும் அந்த படத்துக்காக வேலை செய்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். ஆஸ்கர் விருது வரிசையில் சிறந்த நடிகருக்கான விருது தி ப்ரூட்டலிஸ்ட் என்னும் படத்தில் நடித்த ஏட்ரியன் ப்ரோடிக்கு கிடைத்தது. சிறந்த நடிகைக்கான விருது அனோரா படத்தில் நடித்த மிக்கே மேடிசனுக்கு கிடைத்தது. இந்தியாவிலிருந்து ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அனுஜா என்ற குறும்படம் ஏமாற்றம் கண்டது. குறும்படங்களுக்கான பிரிவில் ஐ எம் நாட் எ ரோபோட் என்ற படத்துக்கு ஆஸ்கர் விருது அறிவிக்கப்பட்டது. மொத்தம் 23 பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்பட்டன.